லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளரும் நாகை சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஆலூர் ஷானவாஸ் அவர்கள். வணக்கம். வணக்கம். நேற்று இந்த நியூஸ் 18 விவாதத்தில் சுமன் ஸ்ரீராமன் அவர்கள் அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்டார். நீங்களும் அதற்கு பல பதில்கள் சொன்னீங்க. இன்றைக்கி அது சமூக வலைதளங்களில் ஒரு வைரலாக இருக்குது. ஆனால் சுமன் ஸ்ரீராமன் அவர்கள் தலித் சார்பாக, தலித் ஆதரவாக பல்வேறு கேள்விகளை கேட்குறாரு. திமுகவில் தலித்துகளுக்கு முன்னுரிமை இல்லை, அதிகாரத்தில் முன்னுரிமை இல்லைன்னு பல்வேறு கேள்விகளை கேட்குறாரு. நீங்கள் தலித் முன்னேற்றத்திற்கான ஒரு அரசியல் கட்சியில் தொடர்ந்து பயணிக்கிறீங்க, தலித் விடுதலை பேசுகிறீங்க. அவருடைய கேள்வியில் என்ன தப்பு இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, தலித்துகளுக்காக எல்லோரும் பேச வேண்டும்னு நம்ம நினைக்கிறோம். பட்டியலின மக்களுக்காக பட்டியலின மக்கள் மட்டுமே பேசக்கூடாது. அது அவங்க பிரச்சனை மட்டும் இல்லை, அது ஒட்டுமொத்த நாட்டின் பிரச்சனை, மனிதகுலத்தின் பிரச்சனை. பட்டியலின மக்களுக்காக பட்டியலின மக்கள் மட்டுமே குரல் எழுப்பணும்னு நினைக்கிறதே முதல்ல ஒரு சமூக அநீதி. சமூக நீதிங்கிறது அந்த குரலுக்கு வலு சேர்க்கணும். அவங்க பிரச்சனையை நம்ம பிரச்சனையாக பார்க்கணும், அவங்க பிரச்சனையை பொது பிரச்சனையாக பார்க்கணும். எல்லாருமா அதுக்கு நின்று தீர்வு கொடுக்கணுங்கிறது தான் நம்மளுடைய மூமெண்ட். ஆனால் சுமன் ஸ்ரீராமன் தலித்துகளின் பிரச்சனையை, பட்டியலின மக்களுக்கான கோரிக்கைகளை, அவர்களுக்கான ஒரு தீர்வை முன்வைத்து பேசினாரா அப்படின்னு பார்த்தா இல்லை. அங்கே அவர் ட்விஸ்ட் பண்ணுறார். 50 ஆண்டு கால திராவிட இயக்கம் ஆட்சியில் இருக்குது, சமூக நீதின்னு பேசுகிறீங்க. உங்கள் ஆட்சியில் தான் இப்படிலாம் நடக்குது, கோயிலுக்குள்ளே நுழைய முடியல, இதை தடுக்க வேண்டாமா? இப்போ தனித்தனி சுடுகாடு இருக்குது, இதை முடிவுக்கு கொண்டு வந்திருக்க வேண்டாமா அப்படின்னு போய்கிட்டே இருக்கார். பட்டியலின மக்களுடைய பிரச்சனையை யார் பேசுகிறா? சுமன் ஸ்ரீராமன் பேசுகிறார். எல்லாரும் பேசணுன்னு தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் அவர் பேசுகிறது உண்மையிலே அந்த மக்களுடைய பிரச்சனைக்கு தீர்வா, அந்த மக்களுடைய நலன்லேருந்து பேசுகிறாருன்னா அது இல்லை. இல்லை, திரும்பவுடைய கேள்வி தானே அதுவும். ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு சுமன் ஸ்ரீராமனும் கேட்குறாரு. அதுதான் நாங்கள் கேட்குற டோன் வேறு, அவர் பேசுகிற டோன் வேறு. அந்த அந்த வேறுபாட்டை சொல்லணும். அதுக்காக தான் அந்த இடத்துல நான் அந்த பதிலை சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாச்சு. என்னென்னா, 2000 ஆண்டு கால ஒரு பிரச்சனை இது. சாதி ஒழிப்பை மக்கள் விடுதலைன்னு நாங்கள் கட்சி நடத்துகிறோம். எங்கள் கட்சியை பற்றிய சுமன் ஸ்ரீராமன் அவருடைய பார்வை என்ன, அல்லது வலதுசாரிகளுடைய பார்வை என்ன? நாங்களும் சாதி கட்சி தான். அவங்க பார்வையில் சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலைன்னு பேசக்கூடிய கட்சியை சாதி ஒழிப்பு கட்சியாக பார்க்குற பார்வை அவங்களுக்கு இருக்கா? இல்லை. அங்கேயே முதல்ல அடி வாங்கிடுது. சரி, அதுக்கப்புறம் திராவிட இயக்க ஆட்சி 50 வருஷம்னு சொல்கிறாங்க. அந்த சுமன் ஸ்ரீராமனே அதே விவாதத்தில் என்ன சொன்னார்? அதிமுகவை திராவிட கட்சியாக கணக்கில் எடுத்துக்கொள்ள முடியாது, திமுக மட்டும்தான் சித்தாந்த அரசியல் பேசுகிறாங்க, அதிமுக அதை விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ 50 வருஷம் ஆட்சின்னா 35 வருஷம் போயிடுச்சு. யாருக்கு? அதிமுகக்கு. மீதி 15-20 ஆண்டு காலம்தான் உங்களுக்கு திமுக ஆட்சி. அண்ணா, கலைஞர், தளபதி 3 பேரை நீங்கள் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 20-22 ஆண்டு கால ஆட்சி வந்திருக்கு. என்ன? அப்போ இவ்வளோதான் அவங்களுடைய ஆட்சி காலம். அதிமுகவை விடவும் 10 ஆண்டுகளுக்கும் குறைவாகத்தான் அவங்க ஆட்சியில் இருந்திருக்காங்க. அந்த ஆட்சி காலத்தில் பல முன்னெடுப்புகள் எடுக்கப்பட்டிருக்குது. அதிமுக ஆட்சி காலத்திலையுமே பல முன்னெடுப்புகள் எடுக்கப்பட்டிருக்கு. அதையும் நம்ம மறுக்க முடியாது. சுமன் ஸ்ரீராமன் 50 வருஷத்தில் ஒழிச்சிங்களான்னு கேட்குறார். அதுலேயும் குறிப்பாக அவர் திமுக பார்த்து கேட்குறார். அப்போ நான் அதுக்கு பதில் சொன்னேன். சாதி இறுகி போய் இருக்குது, சாதி வேணும்னு சொல்லி மூமெண்ட் நடக்குது. இன்றைக்கும் இந்த நாகரிக உலகத்தில், இந்த வாட்ஸ்அப் யுகத்தில், இந்த ட்விட்டர் ஃபேஸ்புக் யுகத்தில், இந்த இன்ஸ்டா யுகத்தில், தொழில்நுட்பம் வளர்ந்துருக்கிற இந்த காலத்தில், டெக்னாலஜி எங்கேயோ உச்சாணிக்கு போயிருக்கிற இந்த காலத்தில் சாதி என்பது ஒரு அழகிய சொல். சாதியை ஒழிக்க முடியாது, சாதி வேணும்னு அன்புமணி பேசுகிறார். தலித் அல்லாத ஒரு கூட்டமைப்புன்னு ஒரு மூமெண்ட்டே எடுத்துச்சு பாமக. சாதி கயிறு கட்டுறதை தடுக்கணும்னு இந்த அரசு ஒரு அறிக்கையை பெற்று, நீதிபதி சந்துரு தலைமையில் குழு அமைத்து அறிக்கையை பெற்று அதற்கான நடவடிக்கை எடுக்கலான்னு பார்த்தா ஹெச் ராஜா உள்ளிட்ட எல்லா சாதி அமைப்புகளும் எங்களுடைய உணர்வுகளை நீங்கள் இது பண்ணுறீங்க, பறிக்கிறீங்க, எங்கள் உரிமையை பறிக்கிறீங்க, கயிறு கட்டிட்டு வரக்கூடாதான்னு சண்டைக்கு வர்றாங்க. மகாவிஷ்ணு பள்ளிக்கூடத்தில் போய் பேசி, சனாதன கருத்துக்களை பேசி, இந்த சாதியை ஆதரிக்கக்கூடிய கருத்துக்களை பேசி, அதன் மூலம் ஒரு சர்ச்சையானோட இந்த அரசு போய் தலையிடுது. இந்த அரசு நடவடிக்கை எடுக்குது. அவரை கூட்டிகிட்டு வந்தவங்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, அதிகாரிகளை இடமாற்றுறாங்க, அவரை கைது செய்கிறாங்க. உடனே சண்டைக்கு வந்தது யார்? அப்போது நீங்கள் சாதி ஒழிப்புக்கான, சனாதன எதிர்ப்புக்கான வேலைகளை ஒரு அரசு செய்யும்போது அந்த இடத்துல பிரச்சனை பண்ணுறது யாருன்னு பாருங்கள். ஆமாம், இது நல்ல நடவடிக்கை தான், சாதி ஒழிப்பு நடவடிக்கை, இதை நாங்களும் ஆதரிக்கிறோம்னு வலதுசாரிகள் யாராவது உடன் வர்றாங்களா? சாதியவாதிகள் யாராவது அதை ஆதரிக்கிறாங்களான்னு பார்த்தா ஆதரிக்காது மட்டுமில்லை, எதிர்க்கிறாங்க. எதிர்க்கிறது மட்டும் இல்லை, சாதி இருக்கணும்னு நியாயப்படுத்தி மூமெண்ட் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இவர் கேள்வியை பூரா இந்த பக்கம் வைக்கிறார். ஒழிச்சிட்டிங்களா,
20 வருஷத்தில் ஒழிச்சிட்டிங்களா, 25 வருஷத்தில் ஒழிச்சிட்டிங்களா, 50 வருஷத்தில் ஒழிச்சிட்டிங்களான்னு கேட்குறாரு. 50 வருஷத்தில் ஒழிக்க முடியுமா? சாதி ஒழிப்பு நடவடிக்கையில் இன்னும் தீவிரம் காட்டுங்கன்னு நம்ம திமுகவை நோக்கி சொல்லலாம். சாதி மதத்துக்கு அப்பாற்பட்ட கட்சியாக நீங்கள் அதிமுகவை நடத்துங்க, அதில் உறுதியாக இருங்க அப்படின்னு நம்ம அதிமுகட்ட சொல்லலாம். மற்ற ஆட்சி காலத்தில் நடந்தால் கூட இதெல்லாம் வந்து நம்ம கேள்வி கேட்க முடியாது. உங்கள் ஆட்சி காலத்திலே இப்படிலாம் நடக்கலாமா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்குறோம். வேங்கை வயல் வந்து திமுக ஆட்சியில் நடக்கலாமா, நடந்துருச்சு, உரிய நடவடிக்கை நீங்கள் எடுத்திருக்கணும்ல அப்படின்னு திமுக நோக்கி கேட்குறோம். ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம். சுமன் ஸ்ரீராமன் போகல, பிஜேபி போகல, விசிகே தான் போகிறோம். அந்த இடத்துல தலித் மக்கள் மீதான வன்கொடுமைகள் நடக்கும்போது அந்த இடத்துல போய் போராட்டம் நடத்துறது யார்? பிஜேபியா, வலதுசாரிகளா? ஒரு வலதுசாரியாவது வந்து களத்தில் நின்று இந்த ஆளுங்கட்சியை எதிர்த்து, இந்த திராவிட கட்சிகளை எதிர்த்து போராடி இருப்பாங்களா? பட்டியலின மக்கள் பிரச்சனையில் அந்த இடத்துல நாங்கள் தானே போராடுறோம். அப்போ பட்டியலின மக்களுக்கான பிரச்சனைகள் என்பது வெறும் பட்டியலின மக்களுக்கான பிரச்சனை இல்லை. சாதி ஒழிப்பு நடவடிக்கை என்பது அது ஒரு நீண்ட தூர பயணம். அதுக்கு ஒரு ஆட்சியிலே ஒழிச்சிட முடியும்னா அப்போ புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து அதை நோக்கியில் போயிருப்பார். ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி ஒரு 5 வருஷம் ஆட்சியில் சாதியை ஒழிச்சிடலான்ல போயிருப்பாங்க. பெரியார் அதை நோக்கியில் போயிருப்பார். அவங்க பரப்புரை செஞ்சாங்க, சாதி ஒழிப்பு கொள்கையை பரப்புனாங்க. ஏன்னா அது ஒரு நீண்ட கால பயணம்னு அவங்களுக்கு தெரியும். ஒரு 5 ஆண்டு கால ஆட்சியில், ஒரு 10 ஆண்டு கால ஆட்சியில், அல்லது ஒரு 50 ஆண்டு கால ஆட்சியில் ஒரு ஆணையை போட்டு அதை ஒழிச்சிட முடியாது. அது மக்கள்கிட்ட மனமாற்றத்தை ஏற்படுத்தணும், முற்போக்கு கருத்தியலை வளர்க்கணும், பகுத்தறிவு சிந்தனைகளை ஊட்டணும், மனிதனை சிந்திக்க வைக்கணும், எல்லாரும் மனிதர்கள் தான் அப்படிங்கிற உணர்வை ஊட்டணும், எல்லா வாய்ப்பையும் பரவலாக்கணும். ஒரு குறிப்பிட்ட சாதி ஒரு குறிப்பிட்ட இடத்துல அதிகாரம் செலுத்திட்டு இருக்கக்கூடாது, அதிகாரம் பரவலாக்கப்படணும், எல்லா மட்டத்திலையும் எல்லாரையும் கொண்டு உட்கார வைக்கணும், கல்வியை கொடுக்கணும், அப்போ அவன் சிந்திப்பான் அப்படின்னு அவங்க இந்த சாதி ஒழிப்பு நடவடிக்கைகளை வேற வடிவத்தில் எடுத்துட்டு போனாங்க. அதை இன்னைக்கு நம்ம தொடர்றோம். அதை இந்த திராவிட இயக்க ஆட்சியும் தொடரணும்னு சொல்றோம். அவங்களும் அதற்கான நடவடிக்கை எடுக்கிறாங்க, கல்வியை பரவலாக்குறாங்க, கல்வியை எல்லாரும் கொண்டு சேர்க்கறதுக்கு முயற்சி எடுக்கிறாங்க. அதுவே வந்து சாதி ஒழிப்பு நடவடிக்கை தானே, அதுவே எல்லாருக்குமான வாய்ப்பை வந்து உறுதிப்படுத்துறது தானே. அதுக்கெல்லாம் எதிராக நிற்கிறது யாரு? நீட்டை கொண்டு வந்து பூத்துறது யாரு? இன்னைக்கு கல்விக்கு வந்து நிதி தர மாட்டேன்னு சொல்றது யாரு? கல்வியில கொண்டு வந்து சமஸ்கிருதத்தை புகுத்துறது யாரு? சமஸ்கிருதம் யாருடைய மொழி? எல்லாருக்குமான மொழியா? எல்லா இந்துக்களுக்குமான மொழியா? அப்போ வேங்கை வயலில் ஒரு பிரச்சனை நடந்துருச்சுன்னா அது இந்துக்கள் பிரச்சனை இல்லையா? அந்த மக்கள் இந்துக்கள் இல்லையா? இந்து மத நம்பிக்கை உள்ளவங்க இல்லையா? சரி, அந்த சம்பவத்தில் ஈடுபட்டது ஒரு முஸ்லீமா இருந்திருந்தா, அந்த மலத்தை கலந்தது, குடிநீரில் மலத்தை கலந்தது ஒரு கிறிஸ்தவராக இருந்திருந்தால் பிஜேபி அந்த இடத்த விட்டு நகன்றிருக்குமா? அங்கே கேம்ப் போட்டு உட்கார்ந்துருக்க மாட்டாங்க. அரெஸ்ட் பண்ற வரைக்கும் மிகப்பெரிய இந்திய அளவில் அது ஒரு பிரச்சனையை எடுத்திருக்க மாட்டாங்க. ஆனா செஞ்சது யாரு? அப்போ இந்துக்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு உள்ளதான் பிரச்சனை, இந்துக்கள் தான் அதை செஞ்சிருக்காங்க. அப்படித்தானே வருது இவங்களுடைய கருத்துப்படி. பிஜேபி எல்லாரும் இந்துவா தானே பார்க்குது. அப்போ எல்லா சாதியும் இந்து தானே அவங்களுக்குள்ள. இல்லை, அவங்களுடைய குற்றச்சாட்டும் அதுவாக தானே இருக்குது. அதாவது ஒரு சமத்துவ சுடுகாடு இல்லை, திமுக இந்த திராவிட கட்சிகள் எல்லாமே ஒரு இடைநிலை சாதிகளுக்கான கட்சி, தலித் மக்களுடைய உரிமைகளை தொடர்ந்து அவங்க வந்து புறக்கணிக்கிறாங்க, ஒரு ஏமாத்துறாங்க. இந்த ஒரு கேள்வி வந்து இப்போ வலதுசாரிகள் மத்தியிலும் மட்டுமல்ல, தலித் ஆதரவாளர்கள் மத்தியிலிருந்து கூட இந்த கேள்வி வருது இல்லையா? திமுக வந்து ஒரு இடைநிலை சாதிகளுக்கான கட்சி அப்படின்னு. இல்லைங்க, ஒவ்வொரு கட்சியை நம்ம பிராண்ட் பண்ண முடியாது. நம்ம அவங்க தாங்கி நிற்கிற கொள்கை என்ன சொல்லுதுன்னு பார்க்கணும். இப்போ சமத்துவ சுடுகாடு ஒரு கிராமத்தில் இருந்தால் அதுக்கு நாங்கள் 10 லட்சம் தர்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு அரசு சமத்துவ சுடுகாடை என்கரேஜ் பண்ணுது. சாதிக்கு ஒரு சுடுகாடு மாற்றுறதுக்காக என்ன சொல்கிறாங்க, இதுக்கு நாங்கள் தனியாக உங்களுக்கு நிதி தர்றோம், இதை வந்து செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஊக்கப்படுத்துகிறாங்க. சமத்துவபுரம்னு ஒன்றை கலைஞர் உருவாக்கியிருக்காரு. ஏன்? ஊர் வேறு சேரி வேறு அக்ரஹாரம் வேறுன்னு இருக்குது, இதுதான் சமூக அமைப்பு, இதை மாற்ற முடியாதுன்னு இன்னும் பரப்புரை செய்கிறாங்க, நம்புகிறாங்க. அப்படி நம்பக்கூடியவர்கள் மத்தியில், பரப்புரை செய்யக்கூடியவர்கள் மத்தியில் இல்லை இதை மாற்றணும், இப்படி இருக்கக்கூடாதுன்னு ஒரு முயற்சி எடுக்கிறார், அரசாங்கத்தின் சார்பாக எடுக்கிறார். இன்றைக்கும் இந்த அரசு வந்து அதை தொடருது, சமத்துவபுரம்னு ஒன்று உருவாக்குறாங்க. அப்போது சாதி ஒழிப்பு என்பது இப்படி பல விஷயங்களில் நம்ம செய்து பார்க்கறது தானே. அதை வந்து சாதி ஒழிப்புன்னா அது எப்படி நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க? சாதி மறுப்பு திருமணங்களுக்கு சட்ட அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க, சாதி மறுப்பு திருமணம் செய்யக்கூடிய தம்பதிகளுக்கு அரசு வேலையில் முன்னுரிமை, சாதி மறுப்பு திருமணம் செஞ்சால் வந்து அதற்கு ஊக்கத்தொகை அப்படின்னு இந்த அரசாங்கம், தமிழ்நாடு அரசாங்கம் சாதி ஒழிப்பு நடவடிக்கைகளை ஒவ்வொரு மட்டத்திலையும் வந்து முன்னெடுக்கிறாங்க இல்லையா? அப்போ இதையெல்லாம் வந்து நம்ம கழிச்சுக்கிட்டு நீங்கள் இன்னும் சாதி ஒழியலை அப்படின்னு பேச முடியுமா? அப்போ சாதி ஒழியலைன்னா யார்கிட்ட கேட்கணும்? சாதியை இன்னும் இருக்க பற்றி கொண்டு அதற்காக மூவ்மெண்ட் நடத்திக்கிட்டு அதை பரப்புரை செஞ்சு நான் மேல் சாதி ஆண்ட பரம்பரைன்னு பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த இயக்கங்களை நோக்கி கேட்கணும், இப்படி பேசாதப்பான்னு சொல்லணும். அப்படி வரக்கூடிய இயக்கங்களை எங்கேயாவது வலதுசாரிகள் கண்டிச்சிருக்காங்களா?
அவங்களை எதிர்த்து போராடி இருக்காங்களா? தலித் அல்லாத ஒரு கூட்டமைப்புன்னு ராமதாஸ் ஏற்படுத்தும் போது பிஜேபி என்ன ஸ்டாண்ட் எடுத்தாங்க? இப்படி செய்யக்கூடாது, இது இந்து ஒற்றுமையை குலைக்கும் அப்படின்னாவது நீங்க ஒரு எதிர்ப்பு மூவ்மெண்ட் எடுத்திருக்கணும்ல. அப்படின்னாவது நீங்க உங்க கருத்தின் அடிப்படையிலாவது, பிஜேபியினுடைய கருத்தின் அடிப்படையிலாவது, வலதுசாரிகளுடைய கருத்தின் அடிப்படையிலாவது நீங்க இந்துக்களை ஒற்றுமைப்படுத்துவோம்னா ஒரு மூவ்மெண்ட் எடுத்திருக்கணும்ல. இது இந்துக்கள்லயே ஒரு பட்டியலின மக்களை பிரிச்சு வைக்கிற முயற்சி நடக்குது, இதை நாங்க அனுமதிக்க மாட்டோம், ராமதாஸோட நடவடிக்கை ஆபத்தானதுன்னு யாராவது வெளியே வந்தீங்களா? இல்லையே. அப்ப நீங்க ஒரு மூவ்மெண்ட் நடக்கிறத என்கரேஜ் பண்றீங்க. சாதி சாதியா இந்த மக்கள் பிரிஞ்சு போய் இருக்கணுங்கிறதுக்கு என்னென்ன உண்டோ அதை செய்றீங்க. இந்த அமைப்பை நீங்க தான் ஏற்படுத்தினீங்க. இதை யார் ஏற்படுத்தினா? நான் தான் கேட்டேன். நீ நாகூர் தர்காக்குள்ளேயே ஒரு பள்ளிவாசலுக்குள்ளேயே போக முடியலன்னு அதே விவாதத்தில் சுமன் ஸ்ரீராமன் சொல்லல, தேவாலயத்துக்குள்ள போக முடியல அப்படின்னு சொல்லல. அவரே என்ன சொல்றாரு? கோயிலுக்குள்ள போக முடியலங்கிறார். அப்ப கோயிலுக்குள்ள போக முடியலன்னு அவரே ஒத்துக்கிறார். யார் போக முடியல? பட்டியலின மக்கள் போக முடியல. பட்டியலின மக்கள் என்பவர்கள் யார்? அவங்க இந்து பட்டியலில் இருக்கக்கூடியவங்க தானே, இந்துக்கள் தானே. அப்ப இந்து மதத்தை பின்பற்றக்கூடியவர்களாலேயே அந்த மதத்தினுடைய வழிபாட்டு தலத்துக்குள் நுழைய முடியவில்லைன்னு அவரே தான் அங்க வாக்குமூலம் கொடுக்கிறார். இப்ப அரசாங்கம் என்ன பண்றாங்க? இந்த பாகுபாடெல்லாம் கோயில்ல இருக்கக்கூடாது, வழிபாட்டு தலத்தின் பேர்ல இப்படிப்பட்ட மனிதர்களை பிரித்து வைக்கக்கூடாது, பாகுபாடு காட்டக்கூடாது, அதனால உங்க கையில இருந்தா தானே இப்படிலாம் பண்ணுவீங்க, அதனால அரசாங்கம் இதை எடுக்குது அப்படின்னு இந்த அறநிலையத்துறை மூலம் கோயிலை எடுக்கிறாங்க. அதுக்கு இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்க? அரசாங்கம் இந்து மதத்தில் தலையிடக்கூடாது, நீ போய் கோயிலை கைப்பற்றினியா, நீ போய் பள்ளிவாசலை கைப்பற்றினியா, நீ போய் சர்ச்சை கைப்பற்றினியா? அவங்கெல்லாம் அவங்க சர்ச்சை நடத்திக்கிறாங்க, பள்ளிவாசல் நடத்திக்கிறாங்க, கோயிலை மட்டும் அரசாங்கம் நடத்துவியான்னு அங்கே கேட்குறாங்க. இன்னொரு பக்கம் என்ன கேட்குறாங்க? கோயிலுக்குள்ள நுழைய முடியல, அரசாங்கம் என்ன பண்ணுச்சுன்னு கேட்குறாங்க. என்னதான் பண்ண சொல்ற நீ? அப்போ நீங்க தான் அதெல்லாம் அப்படி இருக்கணும்னு பரப்புறீங்க, அதெல்லாம் அப்படி இருக்கணும்னு அந்த கொள்கையை இன்னும் கட்டியா பிடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இன்னொரு பக்கம் அரசாங்கம் போய் நடவடிக்கை எடுத்தா அதை தடுக்கிறீங்க. இன்னொரு பக்கம் அரசாங்கம் ஏன் நடவடிக்கை எடுக்கலன்னு நீங்க தான் 50 வருஷம் ஆட்சியில் இருக்கீங்க, இதுதான் சாதியை ஒழிச்ச லட்சணமான்னு கேட்குறீங்க. அப்போ இவங்களுக்கு சாதி ஒழியணுங்கிறது நோக்கம் கிடையாது, மக்கள் எல்லாரும் சமமா நடத்தப்படணுங்கிறது நோக்கம் கிடையாது. அப்புறம் இடைநிலை சாதிகளுக்கு எல்லா அதிகாரமும் போயிருச்சு, இது ஒரு நீண்ட காலமாக சொல்லப்படுற விமர்சனம் தான். இப்போ இடைநிலை சாதிகளுக்கு அதிகாரம் போயிருச்சுன்னா என்ன அதிகாரம் போயிருச்சு? இதை பட்டியலின மக்கள் சொல்லலாம். பட்டியலின மக்கள் மினிஸ்ட்ரியில், திமுக அமைச்சரவையில், அதிமுக அமைச்சரவையில், 50 ஆண்டுகளாக திராவிட இயக்க அமைச்சரவையில் நல்ல போர்ட்ஃபோலியோ எங்களுக்கு கிடைக்கல, முன்னணி பொறுப்புகளில் நாங்கள் அமர வைக்கப்படலை, நீங்கள் ஒரு சமூக நீதி ஆட்சின்னு சொல்கிறீங்க, இதில் எல்லாம் முக்கியமான போர்ட்ஃபோலியோ எங்களுக்கு தந்திருக்கணும்ல, கட்சியில் முதன்மை பொறுப்பு எங்களுக்கு தந்திருக்கணும்ல என்று கேட்பது நியாயம். ஆனால் இதை கேட்கறது யாரு? வலதுசாரிகளுக்கு இதை கேட்கறதுக்கு தகுதி இருக்கா? வலதுசாரிகள் இதில் என்ன அரசியல் செய்ய பார்க்குறாங்கன்னா, பிற்படுத்தப்பட்ட மக்கள் வெர்சஸ் தலித் மக்கள், பட்டியலின மக்களுக்கு எதிராக பிற்படுத்தப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எதிராக பட்டியலின மக்கள்னு ஒரு சண்டையை இந்த பக்கம் திருப்பி விடுறாங்க. உண்மையிலேயே இந்த 2 பேருடைய நிலைமை என்ன? இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய பார்வை. இந்த 2 பேருடைய நிலைமை என்ன? உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இந்த 2 சமூகமும் என்னவா இருக்கு? உயர்நீதிமன்ற நீதிபதிகள் இந்த 2 சமூகமும் என்னவா இருக்கு? பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் இந்த 2 சமூகமும் என்னவா இருக்கு? பிற்படுத்தப்பட்ட சமூகமும் பட்டியலின சமூகமும் என்னவா இருக்கு? மத்திய அமைச்சக பொறுப்புகள்ல, அமைச்சக செயலாளர்கள்ல என்னவா இருக்கு? மம்தா பானர்ஜியுடைய அந்த திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த எம்பி நாடாளுமன்றத்தில் எழுத்துப்பூர்வமாக கேட்கிறார், யார் யார் என்னென்ன பொறுப்புல எந்தெந்த சமூகம் என்னென்ன விழுக்காடு இருக்குன்னு. ஒன்றிய அமைச்சகம் பதில் கொடுத்திருக்குது. 95 விழுக்காட்டுக்கு மேல முற்பட்ட சமூகம் மட்டுமே தான் உயர் பதவிகளை அலங்கரிக்கிறாங்க. ஐஐடியில் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினுடைய நிலைமை என்ன? பட்டியலின சமூகத்தினுடைய நிலைமை என்ன? ஐஐஎம்ல என்ன நிலைமை? இப்போ இந்தியா முழுவதும் இது மாதிரி எல்லா உச்ச பொறுப்புகள், முதன்மை பொறுப்புகள், ஊடகம் எல்லாத்தையும் எடுத்து பாருங்க, அதுல யார் இருக்கா? நீங்க பட்டியலின மக்களுக்கு எதிராக பிற்படுத்தப்பட்ட மக்கள்னு சொல்றீங்க, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எதிராக பட்டியலின மக்கள் சொல்றீங்க. 2 பேருமே இல்லைங்கிறனா, 2 பேருமே கிடையாது. அப்ப 2 பேர் தான் பெரும்பான்மை மக்கள். இந்த நாட்டினுடைய 90 விழுக்காட்டுக்கு மேற்பட்ட மக்கள் இந்த 2 சமூக மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்களும் பட்டியலின பழங்குடியின மக்களும். இந்த மக்களுக்கு எந்த முதன்மை அதிகார பொறுப்பும் கிடையாது. சும்மா பேருக்கு ஒரு பிற்படுத்தப்பட்ட மோடி பிரதமர், ஒரு பட்டியலின சமூகத்து எல் முருகன் ஒன்றிய அமைச்சர், ஒரு பழங்குடியின சமூகத்து திரௌபதி முர்மு குடியரசுத் தலைவர், இதெல்லாம் அடையாளங்கள். அசலா என்ன அதிகாரம் கிடைச்சிருக்கு?
எந்த அதிகாரமும் வந்து கிடைக்கல. ஆனால் இவங்க சண்டை எப்படி மூட்டி விடுறாங்க, உனக்கு இவன் தான் எதிரி, உனக்கு இவன் தான் எதிரி. அப்போ இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தா இவங்க சேஃபாக அந்த இடத்துல உட்காந்துக்கலாம்ல. அப்போ அவனை நோக்கி பார்வை திரும்பாதில்ல, அவனை நோக்கி கேள்வி போகாதில்ல. ஒரு 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 வியூகம் இது. இதை நம்ம உடைக்கணும். அதிகாரம் பரவலாக்கப்படணும், எல்லா மக்களுக்கும் சமவாய்ப்பு அளிக்கப்படணுங்கிற போராட்டத்தை நம்ம நடத்துகிறோம். நம்ம வந்து பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய உரிமையை பிடுங்கி பட்டியலின மக்கள்கிட்ட கொடுக்கணும்னு சொல்லலை. பட்டியலின மக்கள்கிட்ட இருக்கக்கூடியதை பிடுங்கி பிற்படுத்தப்பட்ட மக்கள்கிட்ட கொடுக்கணும் நம்ம சொல்ல வரல. அதிகாரத்தை சமமாக பங்கிட்டு அந்தந்த விழுக்காட்டுக்கு ஏற்ப கொடுங்கன்னு நம்ம சொல்கிறோம். அல்லது இன்னும் நலிந்து இருக்கிற வாய்ப்பு மறுக்கப்பட்டவர்களுக்கு இன்னும் கூடுதலாக கொடுங்கன்னு சொல்கிறோம். சமூக நீதியினுடைய உச்சம் அது. எண்ணிக்கைக்கு ஏற்ப கொடுக்கறதுங்கிறது சமூக நீதி. அதுலேயே இன்னும் வாய்ப்பு மறுக்கப்பட்டவர்கள், காலங்காலமாக ஒடுக்கப்பட்டவர்கள், அந்த இடத்துக்கே இன்னும் நுழைய முடியாம இன்னும் அடித்தட்டில் உழலக்கூடியவர்களுக்கு கூடுதல் கவனம் கொடுங்க, அவங்களுக்கு கூடுதலாக விழுக்காடு கொடுங்கன்னு சொல்றது இன்னும் சமூக நீதியில உச்சம் அது. அதை நோக்கி நம்ம போறோம். தனியார் துறையில் இடஒதுக்கீடு கொடுங்கன்னு கேட்கிறோம், உயர் பதவிகளில் இடஒதுக்கீடு கொடுங்கன்னு கேட்கிறோம். அதையெல்லாம் இவங்க பேசவே மாட்டாங்க, அந்த பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டாங்க. ஆனா இன்னொரு பக்கம் சண்டை எப்படி திருப்பி விடுறாங்க. இதைத்தான் அந்த வாதத்துல நம்ம வச்சது என்னன்னா, இந்த மாதிரியான கருத்துக்கள் இனி வந்து பொது அரங்கில் போகிற போக்கில் அடிச்சுட்டு போகக்கூடாது. சாதி ஒழிப்பு நடவடிக்கைன்னா என்ன, அதை ஒரு 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 5 ஆண்டு காலம் 10 ஆண்டு காலத்தில் அதை செஞ்சிட முடியுமா, உள்ள 50 ஆண்டு காலத்தில் செஞ்சிட முடியுமா? செய்ய முடியாது. அதில் குறைபாடு இருக்கா, குறைபாடு இருக்கு. அதை இன்னும் தீவிரமாக செய்யணும்னு நம்ம சொல்லலாம். நீங்கள் இதில் எல்லாம் சரிக்கிட்டீங்கன்னு நம்ம சொல்லலாம். ஆனால் எல்லாத்துக்கும் நீங்கள் தான் காரணம்னு எப்படி சொல்ல முடியும்? காரணம் இவங்க கிடையாதுல்ல, காரணம் அவங்க இல்லை. அப்போ காரணமானவர்களே வந்து கூட்டத்தில் கோவிந்தா போடுறாங்கல்ல, காரணமானவர்களே கூட்டத்தில் வந்து இவங்க தான் அப்படின்னு சொல்றதை நம்ம ஏற்க முடியாது. இப்போ ஒருபுறம் திராவிட கட்சிகள் தலித்துக்கு விரோதமாக இருக்குன்னு ஒரு பேச்சு பரவலாக இருக்குது. இன்னொரு புறத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு இந்த வட்டமேசை விவாதத்தில் நாம் தமிழர் கட்சி காளியம்மாள் அவர்கள் சொல்கிறாங்க, இலவசம் கொடுத்து மக்களை நீங்கள் ஒரு ஏமாற்ற நிலைக்கு கொண்டு போகிறீங்க. அதாவது மீன் கொடுக்கறத விட மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கறது தான் ஒரு சிறந்த வழி. நீங்கள் வந்து இலவசமாக 1000 ரூபாய் பெண்களுக்கு கொடுக்குறதெல்லாம் வந்து ஒரு தொழில் தொடங்க நீங்கள் உதவி பண்ணீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை உயரும்னு சொல்லி அவங்க ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்கல்ல, அது எப்படி? இல்லை, அதுவும் சமூக ஊடகங்களில் ரொம்ப விரிவாக விவாதிக்கப்பட்டிருக்குது, பெரிய அளவில் வைரல் ஆகிருக்குது. காளியம்மாள் அவர்களை வந்து தனிப்பட்ட முறையில் வந்து சிறுமைப்படுத்தணுங்கிறது நம்ம நோக்கம் கிடையாது. அவங்கள சிறுமைப்படுத்தினது அவங்க கட்சி தான். நம்ம அவங்கள பெருமையை தான் படுத்துகிறோம். ஒரு பெண் வந்து இந்த அளவுக்கு கம்பீரமாக பொது அவையில் அமர்ந்து தன்னுடைய ஆணித்தரமான வாதங்களை வைப்பது என்பது வரவேற்க வேண்டிய ஒன்று, ஒரு பெரிய ஒரு மாற்றம். அதெல்லாம் அது வந்து நம்ம என்கரேஜ் பண்ணுறோம். ஆனால் அவங்க வைக்கக்கூடிய வாதம் சரியானதாக இருந்தால் நம்மளும் அதை வரவேற்கலாம். ஆனால் வாதம் பிழையானது. என்ன சொல்கிறாங்க, தமிழ்நாடு ரொம்ப பின்தங்கி இருக்குது, தமிழ்நாட்டில் ரொம்ப மோசமாக இருக்குது நிலைமை, இங்கே சாராய கடையை திறந்து அதன் மூலம் வருமானம் வருது, அப்படி இப்படின்னு எல்லாம் அடிக்கிக்கிட்டே போனாங்க. நம்ம மீனை கொடுக்குறோம், அதாவது இந்த நலத்திட்டங்கள், மக்கள் நலத்திட்டங்கள் என்பது சாப்பிட மீன் கொடுக்கறது. சாப்பிட மீன் கொடுக்கறது ஒரு தீர்வா? மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கறது தான் தீர்வு அப்படின்னு ஒரு பழமொழியையும் சொல்லி, சீன பழமொழியை ஒன்று சொல்லி அவங்க வாதம் வச்சாங்க. அந்த இடத்துல நான் என்ன சொன்னேன், தமிழ்நாடு பின்தங்கி இருக்குன்னா தமிழ்நாடு தனி நாடு கிடையாது. ஒரு தனி நாடாக இருந்தால் நீங்கள் கேள்வி கேட்கலாம். தனி நாடு இல்லை, இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் ஒன்று. அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களின் ஒன்றுங்கும்போது தமிழ்நாட்டுக்கென்று தனித்த அதிகாரம் ஏதாவது இருக்கா? இல்லை. எல்லா அதிகாரத்தையும் ஒன்றிய அரசு பிடுங்கிருச்சு. எல்லா மாநிலங்களை போலவாவது நம்மளை நடத்துதான்னு பார்த்தா அதுவும் இல்லை. மற்ற மாநிலங்களை விடவும் நிதி ஒதுக்கீட்டில் மற்ற விஷயங்களில் எல்லாத்துலேயும் பாரபட்சமாக நம்ம நடத்தப்படுறோம். மிகப்பெரிய நெருக்கடி நமக்கு தரப்படுது. அப்போ நெருக்கடியையும் தாண்டி, அந்த பாரபட்சமான அணுகுமுறையையும் தாண்டி, நிதி ஒதுக்கீட்டில் மிகப்பெரிய சிக்கலையும் தாண்டி மற்ற மாநிலங்களை எல்லாம் விட முதன்மையான மாநிலமாக வந்து நிற்கிறோம். அதுக்கு புள்ளி விவரங்கள் சான்றா இருக்குது. போகிற போக்கில் அடிச்சு விட்றது இல்லை. கல்வியில் நம்ம என்ன நிலைமையில் இருக்கோம், தொழில் வளர்ச்சியில் நம்ம என்ன நிலைமையில் இருக்கோம், மக்கள் நல குறியீட்டில் நம்ம எப்படி இருக்கிறோம், சுகாதார கட்டமைப்பில் நம்ம எப்படி இருக்கிறோம், நம்முடைய அட்மாஸ்பியர் எப்படி இருக்குது, எல்லாத்துலேயுமே மற்ற மாநிலங்களை விட நம்ம சிறப்பாக இருக்கோங்கிறது தான் சான்று. ஆதாரங்கள் இருக்குது. ஒன்றிய அரசே அதை ஒத்துக்குது. ஒன்றிய அரசே தமிழ்நாடு அரசுக்கு சான்றுகள் கொடுக்குது. இந்த கடைசி இந்த ஆண்டு வரைக்கும் கல்வியில் நம்ம தான் உச்சத்தில் இருக்கோம். அப்போ இதை நான் சொன்னேன். அப்போ மற்ற மாநிலங்களோட ஒப்பிட்டு தான் நீங்கள் தமிழ்நாட்டை பார்க்கணும். இந்தியா முழுவதும் மதுவிலக்கு இருக்குது, எந்த மாநிலத்திலையும் மதுவை கொண்டு வருமானம் வரல, தமிழ்நாட்டில் மட்டும்தான் அது இருக்குன்னா நம்ம பேசலாம். ஆனால் அப்படி இல்லை. இப்போ நாங்களே விசிகாவே தேசிய மதுவிலக்கு கொள்கை கேட்குறோம். ஏன்?
இந்தியா முழுவதும் அது இருக்கு. ஒரு மாநிலத்தில் மட்டும் அதை தீவிரமாக நடைமுறைப்படுத்துவது என்பது நடைமுறை சாத்தியம் இல்லாதது. அப்போ நம்ம இந்த மாநில அரசை நோக்கி நம்ம சொல்றோம், இது நல்ல போக்கு இல்லை, இதை நிறுத்துங்க, படிப்படியாக குறைங்க, இதுக்கு முற்றுப்புள்ளி வைங்கன்னு சொல்றோம். ஆனால் அதே நேரம் அது மட்டுமே தீர்வு இல்லை. அவங்க உடனே ஒன்றிய அரசை கை காட்டுறாங்க, தேசிய அளவில் அது இருக்குங்கிறத காட்டுறாங்க. அதையும் நம்ம கன்சிடர் பண்ணணும், அதுவும் நியாயமானது. ஏன்னா தேசிய மதுவிலக்கு கொள்கை கொண்டு வர்றதுக்கு ஒன்றிய அரசால் முடியும். எல்லா சட்டங்களும் கொண்டு வரக்கூடிய ஒன்றிய அரசு இதை மட்டும் ஏன் கொண்டு வர மாட்டேங்குது? தேசிய கல்விக் கொள்கை கொண்டு வந்து மாநில அதிகாரத்தை பறிக்குது. ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டுன்னு சொல்லுது, ஒரே நாடு ஒரே தேர்தல்னு சொல்லுது. எல்லாத்துலேயும் தேசிய அளவில் சட்டம் கொண்டு வர்றீங்க, பொது சிவில் சட்டம் கொண்டு வருவோம்னு சொல்றீங்க, சிஏஏ சட்டம் கொண்டு வர்றீங்க, வேளாண் சட்டம் கொண்டு வர்றீங்க, தொழிலாளர் சட்டம் கொண்டு வர்றீங்க. நீங்க எதுக்காக சட்டம் கொண்டு வராமல் இருக்கீங்களா? எல்லாத்துக்கும் சட்டம் கொண்டு வர்றீங்க. அதெல்லாம் மக்களுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய சட்டம். வேளாண் சட்டம் மக்களுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய சட்டம், தொழிலாளர் சட்டம் தொழிலாளர்களுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய சட்டம். தேசிய கல்விக் கொள்கை மாநில நலனுக்கு எதிரானது, மாநிலத்திற்கு கேடு விளைவிக்கக்கூடிய ஒரு கல்விக் கொள்கை. இப்படி இருக்கும்போது இதையெல்லாம் கொண்டு வர்றதுக்கு தம் கட்டி போராடுற ஒன்றிய அரசு தேசிய மதுவிலக்கு கொள்கை ஏன் கொண்டு வர மாட்டேங்குது? அதை யாராவது எதிர்க்க போறாங்களா? அது என்ன நீ இப்படி கொண்டு வரேன்னு கேட்க போறாங்களா? அது நல்ல விஷயம் தானே. அப்போ அதை கொண்டு வர மாட்டாங்க. அந்த இடத்துல நம்ம சொல்றோம். ஆனால் அவங்க ஒரு ஏதோ தமிழ்நாட்டில் மட்டுமே இருப்பது போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துறாங்க. அங்கே தான் நம்ம முரண்படுறோம். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் வந்து மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கல, மீனை கொடுக்குறீங்க, இலவச திட்டங்களை கொடுக்குறீங்க அப்படிங்கிறாங்க. நான் அதுக்கு தான் சொன்னேன், நம்முடைய கல்வி முறை என்ன? நம்ம கல்வி முறை கட்டணமில்லா கல்வி முறை. 1ஆம் வகுப்பில் கொண்டு பிள்ளையை சேர்த்தா உயர்கல்வி படித்து அந்த பிள்ளை வந்து ஒரு பட்டதாரியாக வெளியேறுகிற வரை அரசு கட்டமைப்பு, கல்வி கட்டமைப்பு இங்கே சிறப்பாக இருக்கு. அதில் இன்னும் சிறப்பு செய்யணும் அப்படின்னு கோரிக்கை வச்சா அது வேற. ஆனால் இவங்க ஒன்றுமே இல்லை அப்படின்னு ஒரு புழுகுறாங்க. அதுதான் பிரச்சனை. ஒன்றுமே இல்லாமல் எப்படி 50 விழுக்காட்டுக்கு மேலே நம்ம GR கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ வந்து நம்ம அடைய முடியும் கல்வியில்? வேற மாநிலங்கள் அடைஞ்சிருக்காங்களா? எந்த மாநிலமாவது அடைஞ்சிருக்காங்களா? கேரளா அடைஞ்சிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. கேரளாவில் கல்வி கட்டமைப்பு கேரளாவில் மிஷினரிகளுடைய பங்களிப்பு கல்வியில் அளப்பெரியது. அது மாதிரியான ஒரு சூழல் தமிழ்நாட்டுக்கு அமைஞ்சிருந்தா நம்ம இன்னும் பெரிய உச்சத்துக்கு போயிருப்போம். நம்ம அதுமாரி கேரளாவுடைய அந்நிய செலாவணி அது வந்து அபரிமிதமானது. வளைகுடா நாடுகளிலிருந்தும் மற்ற நாடுகளிலிருந்தும் மலையாளிகளால் வந்து கொண்டு வந்து குவிக்கப்படக்கூடிய நிதி ஆதாரம் என்பது அளப்பெரியது. நமக்கு அப்படியான சோர்ஸ் எல்லாம் கிடையாது. நமக்கு இங்கே வந்து கேரளாவை ஒப்பிடக்கூடிய அளவுக்கு மிஷினரிகள் இங்கே வந்து வேலை பார்க்கல. அப்போ இதையெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்து அரசினுடைய கொள்கையால், சமூக நீதி கொள்கையால், அரசினுடைய திட்டங்களால் மட்டுமே இந்த இடத்தை நம்ம அடைஞ்சிருக்கோம். இது நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு புள்ளி தமிழ்நாட்டில். அப்போ காலை உணவு திட்டம் அதை விமர்சிக்கிறீங்க நாம் தமிழர். அது என்ன உப்புமா போடுறீங்கன்னு விமர்சிக்கிறீங்க. மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு மாதம் 1000 ஊக்கத்தொகை கொடுக்கறத இதெல்லாம் ஒரு திட்டமான்னு கேட்குறீங்க. இப்போ இதெல்லாம் யாருக்கு கொடுக்குறோம்? மாணவர்களுக்கு தானே கொடுக்குறோம். நோட்டு புக்கு கொடுக்குறோம், பஸ் பாஸ் கொடுக்குறோம், சைக்கிள் கொடுக்குறோம், படிப்புக்கு தேவையான கல்விக்கு தேவையான அத்தனையும் கொடுக்குறோம். அரசு பள்ளி மாணவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறோம், இடஒதுக்கீடு கொடுக்குறோம். அப்போ அரசு பள்ளியை ஊக்கப்படுத்துகிறோம், தமிழ் வழி கல்வியை ஊக்கப்படுத்துகிறோம். இது இவ்வளத்தையும் செய்யக்கூடிய இந்த மாநில அரசு தான் மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்குது. இப்போ கல்வியை கொடுப்பது என்பதே மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கறது தானே. இப்போ கல்வியை கொடுத்துட்டா எல்லாம் கொடுத்த மாதிரி தானே. அதுக்கப்புறம் அவனுக்கு எதுவும் கொடுக்க வேண்டியது இல்லையா? கல்வியை மட்டும் கொடுத்துட்டா போதும். கட்டணம் இல்லாத ஒரு கல்வியை கொடுத்துட்டா கட்டணம் செலுத்த முடியாத யாரும் படிச்சிடலாம். எந்த சமூகத்து பிள்ளையும் படிக்க முடியும், எந்த தடையும் இல்லை. இந்த சமூகம் தான் வரணும் அப்படின்னு ஏதாவது நம்ம இது வச்சிருக்கோமா, பவுண்டரி வச்சிருக்கோமா? தமிழ்நாட்டில் அப்படி எதுவும் இருக்கா? இல்லை. எல்லா சமூக மக்களும் வரலாம். அதுக்கேற்ற அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணியிருக்கோம், அதுக்கேற்ற கட்டணம் இல்லா கல்வி முறையை உருவாக்கி வச்சிருக்கோம். அப்போ இதுதான் மீன்பிடிக்க கற்றுக் கொடுக்கிற ஒரு முறை. அதையும் விமர்சனம் பண்றாங்க. இதை நான் சொன்னேன். இதை சொல்லி நான் என்ன கேட்டேன்னா, இது மாதிரியான கொள்கையை பின்பற்றக்கூடிய இன்னொரு மாநிலத்தை காட்டுங்க, நம்ம தொடர்ந்து விவாதிக்கலாம்னு சொன்னேன். அவங்களால காட்ட முடியல. அதனால தான் சமூக வலைதளங்கள்ல அது மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்கு. நன்றி. நிறைய தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி.